ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புறநானூறு பழைய புத்தகத்தில் எங்கே படிக்கணும் அப்படிங்கிற வேர் டு ஸ்டடி வீடியோ நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். என்னென்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நியூ புக்கில் புறநானூறு எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சிலபஸில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு டாபிக் தான் புறநானூறு அப்படிங்கிறது. நிச்சயமாக ஒரு கேள்வி அப்படிங்கிறது இடம்பெறும். ஃப்ரெண்ட்ஸ், நியூ புக்கில் எங்கெங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்முடைய 7ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாடல் கொடுத்துருப்பாங்க. காவர் பெண்டு அப்படிங்கிற ஒரு பெண் பார்ப்புலவர் வந்து எழுதியிருப்பாங்க. இந்த ஒரு பாடல் மட்டும்தான் புறநானூற்றில் காவர் பெண்டு அப்படிங்கிற ஒரு பெண்பார் புலவர் வந்து எழுதியிருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா சோழ மன்னன் கோப்பெருநற்கிள்ளி அவையில் வந்து பணிபுரிந்திருப்பாங்க செவிலி தாயாக. அவர் எழுதிய ஒரு பாடல் தான் சிற்றில் நற்றொன் பற்றி அப்படின்னு தொடங்கக்கூடிய ஒரு பாடல். புலி தங்கிய குகை அப்படிங்கிற தலைப்பில் கொடுத்துருப்பாங்க. அதை நிச்சயமாக படித்து வச்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக ரெண்டாவது நம்ம என்ன படிக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் குடப்புலவியனார் எழுதிய வானூட்கும் வடிநீன் மதில் நின் வயவேந்தே அப்படின்னு தொடங்கக்கூடிய ஒரு பாடல் வந்து கொடுத்துருப்பாங்க. குடப்புலவியனார் எழுதியது. ஸோ இந்த பாடல் நிச்சயமாக படிச்சுக்கணும். பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா இது வந்து 13 அடி வந்து விதிவிலக்காக வந்து புறநானூற்றில் இடம்பெற்றிருக்கும். இந்த குடப்புலவியனார் இயற்றிய பாடல் அப்படிங்கிறது நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இதுவும் வந்து நீங்கள் படிச்சுக்கணும். 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் வந்து இருக்கும். அடுத்ததாக 11ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கக்கூடிய கடலுள் மாய்ந்த இளம் பெரும் வழுதி அப்படிங்கிற மன்னர் வந்து இயற்றிய பாடல் உண்டால் அம்ம இவ்வுலகம் அப்படின்னு தொடங்கக்கூடிய ஒரு பாடல். உண்டால் அம்ம இவ்வுலகம் இந்திரர் அப்படின்னு சொல்லிட்டு தொடங்கக்கூடிய ஒரு பாடல் கொடுத்துருப்பாங்க. இதையுமே நம்ம வந்து படிச்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா. அடுத்ததாக 12th ஸ்டாண்டர்ட் புக்கில் பார்த்தோம் அப்படின்னா ஔவையார் இயற்றிய ஒரு பாடல் வாயிலோயே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவைக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய காவலரை பார்த்து இந்த பாடலை வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. அதியமான் கூட மிக நெருங்கிய நட்பு கொண்ட ஔவையார் இயற்றிய பாடல் வந்து இந்த பாடல் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நியூ புக்கில் பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் வந்து 4 பாட்டு கொடுத்துருக்காங்க. 7th 9th 11th 12th. இது நீங்கள் ஓல்டு புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதை படிச்சுட்டு இதையும் படிச்சிட்டிங்க அப்படிங்கன்னா புறநானூறு அப்படிங்கிற டாபிக் சிலபஸில் கவர் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஒவ்வொன்றா நீங்கள் இப்படி அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் 6லேருந்து 10 வரைக்கும் ஃபுல்லாக புக்கை படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சிலபஸ் வைஸ் படித்தாலும் சரி, இல்லை நீங்கள் சிலபஸ் வைஸ் படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னாலும் ஒவ்வொரு டாப்பிக்கும் கவர் பண்ணி நீங்கள் முடிக்கும் போது உங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவல் அப்படிங்கிறது அதிகமாகிட்டே வரும். ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஒவ்வொரு டாப்பிக்கும் முக்கியமாக கவர் பண்ணுங்கள், ரிவிஷன் பண்ணுங்கள், டெஸ்ட் போடுங்க. நிச்சயமாக தமிழில் 100க்கு 100 அப்படிங்கிறது நிச்சயமாக முடியும். ஃப்ரெண்ட்ஸ், சாத்தியம்தான். ஓகேவா. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்ததாக இருக்கக்கூடிய டாபிக் வந்து வேர் டு ஸ்டடி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் தயவுசெய்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். தேங்க்யூ.